ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் ஹெல்தி ரெசிபி கருப்பு எள்ளு லட்டு. இந்த எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இதயம் ஆரோக்கியமாக வச்சுக்க நல்லா உதவியாகும். பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஸ்கின்னும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். இந்த ஹெல்தியான ரெசிபி டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா போதும், நம்ம ரொம்ப ஹெல்தியாக இருப்போம். இந்த லட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் டெய்லி ஒரு லட்டு நம்ம சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த ஹெல்தி ரெசிபியை நம்ம எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் 200 கிராம்ஸ் எள்ளு சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வாயில் போட்டு அது வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது அதே கடாயில் கொப்பரை 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதையும் நல்லா ஆறட்டும். இப்போது 1/4 கப் பாதாம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். இது நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே பிடிங்க. நல்லா ஃபைன் பவுடரை கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயே நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 3/4 கப்பு நம்ம வந்து வெல்லம் எடுக்கணும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கொப்பரையும் நல்லா வந்து ஃபைன் பவுடரை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியும் நம்ம இந்த பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாதாம் முந்திரி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம், நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் இந்த பிளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம லட்டூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அங்கே முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஹெல்தி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்ட் டேஸ்ட் வரும். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.